அளித்த எங்களுடைய ஆர்ஜே தமிழா யூடியூப் குழுத்தினருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை கூறுகின்றோம். ஒரு நாள் உணவு கொடுத்து அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள் இருக்கும். ஸோ அந்த ஒரு தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொடுங்க அப்படி சொல்லி ஒரு அம்மா வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஐயா கேள்விப்பட்டிங்களை சொல்லி தெரியாது. நாங்கள் வந்துட்டு வெகு நாட்கள் வந்து இப்போ உதவிகளுக்கு பண்ணுறதில்ல. ஆனால் ஆசிரமங்களுக்கான ஹெல்ப் வந்து இப்போ வரைக்கும் நம்மளாக செய்து கொண்டு தான் உதவி திட்டங்களை நாங்கள் நிறுத்த போகிறோம். ஏன் நிறுத்தப் போகின்றீர்கள்? உங்களை போன்ற இளைஞர்களுடைய செயற்பாடு தான் மற்றவர்களுக்கும் ஊக்கமளிக்கும். இவ்வாறான ஒரு முதியோர் இல்லமோ அல்லது சிறுவர் இல்லமோ அப்படியான கஷ்டப்பட்டு வாழுகின்ற மக்களுக்கு, வறிய மக்களுக்கு உதவி செய்கின்ற வாழ்வாதார திட்டங்களோ இவ்வாறான திட்டங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றீர்கள். அதை நிறுத்தப் போகின்றன என்று சொல்லுகிறீர்கள். அது ஒரு பொருத்தமற்றது நினைக்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய செயற்பாடுகள் தொடர வேண்டும், சேவைகள் தொடர வேண்டும், மற்றவர்களுக்கு அந்த சேவைகள் கிடைக்க வேண்டும். அதனால் அவர்கள் பயனடைய வேண்டும். பல தடவைகள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு மிக நேர்மையாக நடந்திருக்கின்றீர்கள். நான் பல தடவைகளில் அறிந்திருக்கிறேன். பின்தங்கி இருக்கின்ற அல்லது வறுமை கோட்டில் வாழுகின்ற மக்களுக்கும் உங்களுடைய சேவை வாழ்வாதார ரீதியாக செல்ல வேண்டும் என்று நான் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். என்ன இன்றைக்கி தனியாக அப்படி சொல்லி பார்ப்பீங்க. சொல்லப்போனால் நானும் திவாவும் தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் இருக்க வேண்டியது. இனி வரப்போகிற வீடியோவில் வந்து இருப்போம். ஸோ அந்த இது என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களோட ஒரு கேள்வியாக இருக்கலாம். என்ன சொன்னால் இது வந்து நாங்கள் ஒரு ஒரு காணொலி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கிறேன். காரணம், நாங்கள் ஒரு ஆசிரமத்துக்கான ஒரு உதவி பண்ணியிருந்தோம். அந்த ஆசிரமத்தை சொல்லும்போது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன சொன்னால் பல காணொலியில் நாங்கள் அந்த ஆசிரமத்தில் வந்து எடுத்து போட்டிருக்கிறோம். ஸோ வந்து எந்த ஆசிரமம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் விளக்கமாக வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்துட்டு மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்தில் வந்து ஒரு நாள் உணவு கொடுத்து அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள் இருக்கும். ஸோ அந்த ஒரு தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொடுங்க அப்படி சொல்லி ஒரு அம்மா வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஒரு இல்லத்துக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிறத தான் எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது கம்மியாக நாங்கள் வந்துட்டு அந்த ஆசிரமத்தில் பேசினப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, தம்பி இந்த தேவைகள் இருக்குது, ஸோ இதை மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கம்மியாக நாங்கள் அந்த அம்மா கிட்ட சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு சில உபகரணங்கள், அதாவது அவங்களுக்கு சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அந்த உபகரணம் அண்ட் அதோடு சேர்த்து வந்து இந்த ப்ரெஷரை செக் பண்ணி பார்க்குறது, அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள் வந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேண்டிட்டு நாங்கள் போய் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எங்களுக்கு தெரியாமலே வந்து டிலீட் ஆகிட்டு அப்படி சொல்ல முடியாது. ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோவுக்கு போயிருந்தோம். ஸோ வந்து அங்கே ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால பல வீடியோக்களை வந்து டீல் கொடுக்கும்போது அதுவும் வந்து தெரியாமல் வந்து டீல்ட் ஆகிட்டு எதிர்ச்சியாக வந்து. ஸோ அந்த ஒரு ஃபுட்டேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்போது இன்றைக்கி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கிறேன். நான் வந்துட்டு நாங்கள் கடையில் போய்ட்டு எந்த கடையில் வேணும், என்னென்ன பொருட்கள் வேண்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒழுங்கு வரிசையில் காட்டுறது தான் வந்து எங்களுடைய வளமை. பட் வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து இல்லாத காரணத்தினால நான் வந்து இப்போ முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துட்டு கண்டினியூ அதை நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறோம். ஸோ வந்து அந்த வீடியோ இருந்திருந்தால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். காரணம் வந்துட்டு நாங்கள் எங்கள் பொருள் வேண்டினோம், எங்கள் மேலே ஏதாச்சும் சந்தைகள் இருந்தாலும் நீங்கள் அங்கே விசாரிக்க கூடலாம். ஆனால் வந்துட்டு நீங்களே ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த கடையில் வந்து வேண்டிக் கொள்ளலாம். பொருட்களோட விலைவாசிகள் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு டிரெக்டாக ஒரு கடையில் வந்து வேண்டும் போது நிறைய பேருக்கான ஒரு நம்பிக்கைகள், அவங்களுக்கான ஒரு உதவியாகவும் வந்து அது இருக்கும். பட் வந்து அந்த ஒரு காணொலி இல்லை. பட் இருந்தாலும் இனி எங்கள்கிட்ட விகிதம் இருக்கிற அந்த காணொலிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு காணொலியை முழுசாக வந்து காண்பிக்கிறோம். ஸோ இந்த காணொலியை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஐயாவுக்கு கூட போட்டு கொடுக்கணும்.
முதலில் இறை தாழ் பணிந்து வணங்கியவனாக முதலாகி உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்று ஜெர்மனியிலே தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் பாலசிங்கம் ஐயா அவர்கள். அவரை வாழ்த்துகின்றார்கள் அவருடைய துணைவியார் சுவாஜினி அவர்களோடு இணைந்து தன்னுடைய தகப்பனார் மிகவும் பூரண ஆய்வோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் புன்னகையோடும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தோடும் அவரது பிள்ளைகளான லாவண்யா மகன்மார் சார்ஷன் ஜான்சன் ஆகியோர் தனது தகப்பனாரை இந்த விடையிலே வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஜெர்மனியிலே இன்று தனது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்புக்குரிய பாலசிங்கம் ஐயா அவர்கள். 60வது பிறந்த நாள் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையிலே மனிதனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள் 60வது வருடம். இந்த 60வது வருடம் பிறந்த நாளிலே இன்று அவரை விசேடமாக அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உற்றார் உறவினர் துணைவியார் சுவாஜினி அம்மா அவர்களோடு இணைந்து அவரது மக்கள் லாவண்யா மற்றும் சார்ஷன் ஜானுஷன் அவர்களும் அவரை வாழ்த்துகிறார்கள். மிக முக்கியமாக அவருடைய பிள்ளைகளான லாவண்யா மற்றும் சார்ஷன் ஜானுஷன் அவர்கள் தனது தகப்பனார் செழிப்பாக சிறப்பாக நல்ல மன அமைதியோடு மன மகிழ்ச்சியோடும் பூரண ஆயுளோடும் இறைவனுடைய அருள் கடாட்சம் அனைத்தும் பெற்று ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கிலே ஸ்ரீலங்காவில் அமைந்திருக்கின்ற அப்ரோ புகழானந்தன் முதியோர் நலம்புரி அமைப்பில் வாழுகின்ற முதியவர்களுக்கான இன்றைய முழுநாள் உணவையும் அதே வழியில் அருமையான இறை பூசையையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். தன்னுடைய தகப்பனாருக்காக தன்னுடைய தகப்பனார் பாலசிங்கம் ஐயா இந்த 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை நாங்களும் எங்களுடைய இல்லத்தின் சார்பிலும் முதியோர்களாகி உங்கள் சார்பிலும் அவரை நூடி வாழ வேண்டும், சிறப்புடன் வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், அமைதியுடன் வாழ வேண்டும், புன்னகை பூத்த முகத்துடன் வாழ வேண்டும், நல்ல பூரண ஆய்வுடன் வாழ வேண்டும், இறைவனுடைய கடாட்சம் பெற்று வாழ வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இணைந்து அவரை வாழ்த்துகின்றோம். அவர் வாழ்ந்து வளமுடன் இந்த இல்லத்தை நினைவு கூர்ந்து இந்த இல்லத்துக்காக இந்த உணவை அளிப்பதோடு பல பொருட்களையும் அவர்கள் அளிக்க காத்திருக்கின்றார்கள். இந்த வழியிலே அவர்களுக்கு எங்களுடைய இல்லத்தின் சார்பில் நன்றி கூறுவதோடு இந்த ஜெர்மனியில் இருக்கின்றவர்களை ஒரு இணைப்பு பாலமாக இணைத்து இந்த சிறப்பான இந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற ஆர்ஜி தமிழா யூடியூப் குழுமத்தினருக்கும் எங்களுடைய அப்போவின் சார்பிலே நன்றி கூறுகின்றோம். அந்த இளைஞர்கள் எப்பொழுதும் பிறருக்காக தங்களுடைய அர்ப்பணித்து தியாக மனப்பான்மையுடன் சேவை மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டுமாக இந்த ஆர்ஜி தமிழா யூடியூப் குழுமத்தினை எங்களுடைய அப்போ சார்பில் அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். அவர்களுக்கும் இறைவனும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அவர்களுக்கு நாங்கள் விஷயோட நன்றியை கூறி அவர்கள் இடைப்பாடுகளாக தொடர்புபடுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய அந்த ஜெர்மனியை வாழுகின்ற பாலசிங்கம் ஐயா அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பிள்ளைகள் அவரை வாழ்த்துகின்ற இந்த தருணத்திலே அவருடைய துணைவியாரும் அவரை வாழ்த்துகின்றார். அந்த வழியில் நாங்களும் அவரை வாழ்த்துக் கொண்டிருக்கிறது சந்தர்ப்பத்தை அளித்த எங்களுடைய ஆர்ஜி தமிழா யூடியூப் குழுமத்தினருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை கூறுகின்றோம். மீண்டுமாக எங்களுடைய பாலசிங்கம் ஐயா வாழ வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், இறைவனுடைய கடாட்சங்களை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் தியானித்து நன்றி கூறி கொடுக்கிறோம். நன்றி. ஓகே, உண்மையில் வந்து ஐயா கேள்விப்பட்டிங்களை சொல்லி தெரியாது. நாங்கள் வந்துட்டு வெகு நாட்கள் வந்து இப்போ உதவிகளுக்கு பண்ணுறதில்ல. ஆனால் ஆசிரமங்களுக்கான ஹெல்ப் வந்து இப்போ வரைக்கும் நார்மலாக செய்து கொண்டு தான் உதவி திட்டங்களை நாங்கள் நிறுத்தப் போகிறோம். ஏன் நிறுத்தப் போகின்றீர்கள்? உங்களை போன்ற இளைஞர்களுடைய செயற்பாடு தான் மற்றவர்களுக்கும் ஊக்கமளிக்கும். இவ்வாறான ஒரு முதியோர் இல்லமோ அல்லது சிறுவர் இல்லமோ அப்படியான கஷ்டப்பட்டு வாழுகின்ற மக்களுக்கு வறிய மக்களுக்கு உதவி செய்கின்ற வாழ்வாதார திட்டங்களோ இவ்வாறான திட்டங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றீர்கள். அதை நிறுத்தப் போகின்றன என்று சொல்லுகிறீர்கள். அது ஒரு பொருத்தமற்றது நினைக்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய செயற்பாடுகள் தொடர வேண்டும், சேவைகள் தொடர வேண்டும், மற்றவர்களுக்கு அந்த சேவைகள் கிடைக்க வேண்டும், அவர்களால் அதனால் அவர்கள் பயனடைய வேண்டும்.
கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க உண்மையிலே வந்து. ஆனால் என்னென்னா நிறைய அந்த சட்ட பிரச்சனைகள் அப்படி போய் கொண்டு இருக்காது வந்து. இப்போ நாங்கள் ரீசெண்ட் டைமாக எந்த உதவி திட்டங்களும் பண்ணல. ஆனால் இது வந்து நாங்கள் நிறைய நாளைக்கு முந்தி வந்து நாங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய நாளைக்கு முந்தி வந்து நான் ஐயாவோட கதைச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு நான் ஒரு இதோட எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று எடுத்து போயிருந்தேன். நான் அதுக்கு நாங்கள் வந்து உண்மையிலே வந்து உதவி செஞ்சுருந்தவங்க தாண்டி வந்து அவங்களோட பிறந்த நாளுக்காக வந்து இந்த இதை வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டாக நான் அதை செய்ய போகிறேன் மாதிரி வந்து செஞ்சுருந்தவங்க. அதுக்கு நாங்கள் தான் நாங்கள் செஞ்சினாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அந்த இல்லங்களுக்கான இதுகள் வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். சரிதானே? இது நிறைய நாளைக்கு முதல் சொன்னாங்க. அதை தாண்டி வந்து நாங்கள் அதை வீடியோ பதிவேற்றம் செய்வோம்னு சொல்லி அந்த உதவி செஞ்சவங்கள்ட்டையும் சொல்லிட்டோம். அப்போ அவங்கள்ட்ட விருப்பத்துக்கு நாங்கள் வந்து நாங்கள் இதை கண்டிப்பாக செய்யணும்ன்றது அதை செஞ்சாங்க. முதல்ல வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நாங்கள் அங்கே வந்து காட்டுனாங்க. நாங்கள் ஐயாட்ட வந்து கேட்கக்குள்ளே நீங்கள் என்னென்ன வேணும்னு சொல்லி சொன்னீங்க. எல்லாம் வந்திருக்கோம். சட்டிகள் நாங்கள் முக்கியமாக இங்கே தேவைப்படுறது என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து இது முக்கியமாக இதை காட்டணும். நாங்கள் வச்சு காட்டையில் இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் செக் பண்ணுற மெஷின். ஸோ இதில் விலை வந்து கிட்டத்தட்ட 16,600 ஒரு கப்பா பண்ணுறது எல்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து ப்ரெஷர் செக் பண்ணுற மிஷின் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. செக் பண்ணி பார்க்குறாங்களா அவங்க பில்லு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுத்துருக்காங்க. வாரண்டினா இது 3 years வாரண்டி. ப்ரெஷர் கொஞ்சம் கூடி தான் இருக்கும் போது செக் பண்ணி பார்க்கலாம். ஐயா ப்ரெஷர் யார் செக் பண்ணுறீங்க? செக் பண்ணி பார்க்கலாம் அவருக்கா. பெட்டி போடும் எல்லாமே இருக்குது. எஞ்சிடும் ஒன்றாவது சரி ஒன்றாவது ஓகே பெட்டி சத்தம் சரி ஓகே இருக்கட்டும். வந்து 3 years வாரண்டி ஐயா இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த சட்டி வந்து 2 கட்டு இருந்தவங்க புட்டு அவிக்கிறதுக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதால வந்து ஒன்று அவிச்சு கொண்டு இருக்கலான்றதுக்காக வந்து இதில் வந்து 6 குழல் வச்சது வந்து கட்டிருந்தவங்க. நாங்கள் தேடி பார்த்து 6 குழல் வச்சது இல்லைன்றதால வந்து இந்த 4 குழல் வச்சது வந்து 2 செட் வாங்கியிருந்தோம் நாங்கள். அதே மாதிரி இது வந்து ஹீட்டர்னு வந்து தேயிலை அண்ட் வந்து டீ ஏதாச்சும் ஒன்று வச்சு கொடுக்குறதுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்து கேட்கல வந்து ஐயா சொல்லியிருந்தது வந்து இப்போதைக்கு இதுதான் தேவைப்படுறேன்னு சொல்லி நான் இதுக்கு முதல் வந்து நாங்கள் நிறைய அந்த உடுப்பு கொடுக்குறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய அரேஞ்ச் பண்ணி நாங்கள் செஞ்சிருந்தோம். இது வந்து எங்களோட முதல் தரம் இல்லை. இப்போ எத்தனை தரம் இருக்கும் ஐயா? பல தடவை நீங்கள் வந்து எங்களுடைய செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல இந்த மாதிரி விசேடமாக எங்களுடைய தைப்பொங்கல் விழா உங்களுடைய இந்த அதாவது ஆர்ஜி தமிழா என்ற அந்த அமைப்பினூடாக மிகவும் சிறப்பாக பொலிவாக இருந்தது. முறை விசேடமாக இருந்தது. உங்களுடைய இளைஞர்கள் அனைவரும் வந்து கரும்பு கட்டி பொங்கல் பானைகள் கொண்டு வந்து ஒவ்வொரு வருஷம் மிக சிறப்பாக செய்திருந்தீர்கள். அதை இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகிறோம். இல்லை ஒவ்வொரு வருஷம் உண்மையிலே வந்து பொங்கல் எல்லாரும் இதே மாதிரி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் செஞ்ச ஆட்கள் எல்லாம் வந்து செய்கிறவங்களா? அப்படி நாங்கள் தான் செய்கிறது என்றால் முழுமையாக நாங்கள் ஒவ்வொரு முறையும் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், சித்திரை புத்தாண்டு இப்படியான எந்த ஒரு விஷயோட நிகழ்வு என்றாலும் நாங்கள் முதியவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவர்களை எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியையும் செய்வோம். அதே போன்று பல்வேறுபட்ட அவர்களை மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய பல்வேறுபட்ட கலை நிகழ்ச்சிகள் அப்படியான நிகழ்ச்சிகளையும் நாங்கள் செய்தோம். அப்போ இந்த தடவை நாங்கள் நின்று சிறப்பிச்சிருக்கோம். அப்படியே இந்த வகையில் இந்த சென்ற தைப்பொங்கலை நீங்கள் அனைவரும் வந்து இணைந்து முதியோர்களை மகிழ்ச்சிப்படுத்தி மிகவும் சிறப்பாக அந்த பொங்கலை செய்திருந்தீர்கள். இந்த வழியிலே உங்களுக்கு மீண்டும் அதை நினைவு கூர்ந்து நன்றி. உண்மையிலே வந்து ஆர்ஜி தமிழா எங்களுக்கு வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. என்றால் இப்படிப்பட்டவங்களோட வந்திருந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களா, அது நீங்கள் வந்து உங்களோட வீடியோக்காக செய்வீங்க, வீடியோ இல்லைண்டா நீங்கள் போய் அதை செய்வீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. எங்களை ஆரம்ப கட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உண்மையிலே இப்படியானதுக்கெல்லாம் வந்து நிறைய கலந்து கொள்கிறோம். நாங்கள் நிறைய போகிறோம். அதே தான் இப்போயும் வந்து அதை கண்டினியூவாக வந்து செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருந்தது. அதுக்கு நாங்கள் வந்து நாங்களும் உங்களோட இணைஞ்சி இந்த தரம் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தோம். உண்மையிலே வந்து அது எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக அடுத்தடுத்த முறையில் வந்து இன்னும் வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து இதெல்லாம் செஞ்சது யார் வந்து அதை தாண்டி வந்து இதுக்கு எல்லாம் எவ்வளோ முடிஞ்சது என்று வந்து நாங்கள் பில்லோட சேர்த்து எல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் வந்து சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் முதல்ல இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கினதுக்குரியவில் நாங்கள் அந்த கடையில் வச்சு நாங்கள் காட்டியிருந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோன்னு சொல்லி சொன்னால்
15,000 ரூபா. அதாவது இந்த இருக்கிற இந்த சட்டி பானை அந்த இது வாங்குறதுக்கு இந்த ஹீட்டர் எல்லாம் சேர்த்து இதில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த பில் ஆட் பண்ணுறோம். நாங்கள் ஐயா நன்றி நன்றி. அதே மாதிரி வந்து இது வந்து அந்த ப்ரெஷர் மிஷின் வாங்குறதுக்குரியது பில் 16,600, அதையும் நாங்கள் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து இங்கே நாங்கள் சாப்பாட்டுக்காக கொடுத்துருந்த இப்போ ஏதாச்சும் ஒரு நிகழ்வுன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் ஒப்படைக்கப்படுறோம்னு சொல்லி சொன்னால் அன்றைய நாள் சாப்பாடு வந்து இந்த பூஜை எல்லாம் செய்கிறதுக்குரிய அமௌண்ட் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைப்போம். அதுக்கு நாங்கள் எவ்வளோ ஒப்படைச்சிருந்தோம்? நாங்கள் 25,000 ரூபா வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. அதில் பில்லையும் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்னும் ஒரு மீதி அமௌண்ட் இருக்குது. மொத்தமாக எவ்வளோ அனுப்புனவங்கள்ட்ட சொல்லி சொன்னால் யார் அனுப்பினவங்கன்றதை வந்து நான் முன்னாடி வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஐயா வந்து முன்னாடி வந்து சொல்லியிருந்திருப்பார். பட் இருந்தாலும் நாங்களும் வந்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதாவது ஜெர்மனியில் இருக்கிற பாலசிங்கம் ஐயாவோட 60வது பிறந்த நாளுக்காக வேண்டி அவரோட மகள் லாவண்யா மற்றும் மகன் சார்சன் அதோட யானுசன் ஆகியோர் வந்து சேர்ந்து 60,000 அனுப்பியிருந்தாங்க. அந்த 60,000 தான் நாங்கள் வந்துட்டு சாப்பாட்டிற்காக வேண்டி வந்து 25,000 அண்ட் அதே மாதிரி இந்த பொருட்கள் வேண்டுறதுக்காக வேண்டி 15,000 அண்ட் வந்து அதோட சேர்த்து அந்த ப்ரெஷர் மிஷினுக்காக வேண்டி 16,000 கொடுத்து மிகிதம் எங்களோட கையில் அந்த 60,000 இருக்கிறது 3,400 ரூபாய். ஸோ இதே வந்து கையில் ஒப்படைச்சிட்ருவோம். இந்த காசுக்காக வேண்டி என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்களுக்கான ஒரு மாலை வேலை சரி வந்து சிற்றுண்டிக்குள்ள வந்து வேண்டிக் கொள்ளுங்க. எண்ணி பாருங்க, ஒரு அவ்வளோ சரியான எண்ணி பாருங்க. சரியா தான் எண்ணி பாருங்க. சரியா இருந்தாலும் சரியா தந்துருக்காங்க. என்ன தேவைன்னா உங்களோட நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்கள் பல தடவைகள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு மிக நேர்மையாக நடந்திருக்கின்றீர்கள். நான் பல தடவைகளில் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய அந்த ஆர்ஜி அந்த யூடியூப் குழுமத்தில் வந்து மிகவும் ஒரு சேவை மனப்பான்மையுடைய இளைஞர்கள் குழு என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த வகையில் உங்களை நாங்கள் சந்தேகப்படுவதற்கு எந்த இதுவும் உங்களை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதில் இந்த வேளையில் நாங்கள் உங்களுக்கு அந்த 25,000 ரூபாய்க்கும் ஒரு அதுக்குரிய பரிசீட்டை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். உண்மையிலே எங்களுக்கு மிக மகிழ்ச்சி என்னென்னா, ஜெர்மனில் இருக்கின்ற பாலசிங்கம் ஐயா அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்ற 60வது பிறந்த நாள், அது விசேடமான பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உண்மையிலே உங்களை பொறுத்தவரையில் ஆர்ஜி தமிழா என்று சொல்லப்படுகின்ற இந்த யூடியூப் குழுமத்தினர் மிகவும் சிறப்பாக மிகவும் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செயற்படுவதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் உங்களுடைய நேர்மையையும் உங்களுடைய அந்த சிறப்பான சேவை மனப்பான்மையுடனான சேவையையும் நாங்கள் எங்களுடைய இல்லத்தின் சார்பிலே பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் பல தடவை இல்லத்துக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வருகின்ற பொழுது அதனுடைய பற்றி சீட்டுகளை எல்லாம் சிறப்பாக காட்டி அதையும் பதிவு செய்து நான் என்னால் தரப்படுகின்ற நீங்கள் தருகின்ற காசுக்கு என்னால் தரப்படுகின்ற பற்றி சீட்டையும் நீங்கள் பதிவு செய்து உரியவர்களுக்கு அனுப்புவது அது சிறப்பான ஒரு விடயம். உண்மையில் ஜெர்மனியில் இருக்கின்ற எங்களுடைய பாலசிங்கம் ஐயா அவர்கள் 60வது பிறந்த நாளை என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார். 60வது பிறந்த நாள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியலிலே மிகவும் ஒரு முக்கியமான சிறப்பான, அதாவது ஒரு முதுமை என்ற ஒரு கோட்டுக்கு செல்லுகின்ற ஒரு நாள். இந்த நாளிலே முதுமையை கடந்து அவர் எப்பொழுதும் இளமை துடிப்புடன் இருக்க வேண்டும். அவர் பூரண ஆயுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் இறைவனுடைய அருட்கடாட்சம் அனைத்தும் பெற்று வாழ வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய அப்ரோ விபுலானந்தர் முதியோர் நலம்புரி அமைப்பின் சார்பில் அவர்களை வாழ்த்துகின்றோம். அதே போன்று எங்களுடைய முதியோர் சார்பிலும் வாழ்த்துகின்றோம். அதே போன்று நீங்கள் ஆர்ஜிஏ தமிழா யூடியூப் குழுவினர் நீங்களும் அவர்களை வாழ்த்துகின்றீர்கள். இந்த வேளையில் அவருக்கு அவருடைய பிள்ளைகளும் துணைவியாரும் அவரை வாழ்த்தி கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில் உண்மையிலே அவரை இன்று இந்த சிறப்பான நிகழ்வை செய்ய வேண்டும் என்று விரும்பிய அவருடைய மகள் லாவண்யா, அதே போன்று மக்கள் சாரியன் ஜானுஷன் ஆகியோருக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். தன்னுடைய தகப்பனருடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்காக, அவருடைய வாழ்வின் செழிப்புக்காக, அவருடைய வாழ்வின் சிறப்புக்காக, அவருடைய ஆரோக்கியத்துக்காக, அவருடைய பூரண ஆயுளுக்காக, நல்ல அவருடைய எதிர்கால மேலும் மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எப்பொழுதும் அவர் துடிப்புடன் செயற்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இறைவனை வேண்டி வணங்கி இன்று இந்த பூசையையும் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய இல்லத்திலே உணவையும் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய இல்லத்தின் சார்பில் நன்றி கூறுகின்றோம். அதே போல் நீங்கள் இணைப்பாளர்களாக இந்த ஆர்ஜி தமிழா யூடியூப் குழுமத்தினர் எங்களுக்கு செயற்பட்டிருக்கின்றனர். உங்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உங்களை போன்ற இளைஞர்கள் இவ்வாறான சமூக சேவை பணிகளில் ஈடுபட்டு எங்களுடைய சமூகத்துக்கு
இவ்வாறான அதாவது பின்தங்கி இருக்கின்ற அல்லது வறுமை கோட்டில் வாழுகின்ற மக்களுக்கும் உங்களுடைய சேவை வாழ்வாதார ரீதியாக செல்ல வேண்டும் என்று நான் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக இப்போ சேவை தொடரட்டும். உண்மையிலே வந்து நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தாண்டி வந்து முக்கியமாக இப்போ இவங்க இந்த இது செஞ்சதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் வந்து பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. நிறைய செலிப்ரேஷன்கள் இருக்குன்னு ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்மளே வந்து ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுவோம். வந்து அவங்களுக்கான சாப்பாடு நம்ம வந்து கொடுப்போம். அது வந்து உண்மையிலே நம்மளுக்கு பிடிச்சதை செய்கிற அதையும் தாண்டி நீங்கள் முக்கியமாக செய்யணுமெண்டா இந்த நல்ல நாளில் உண்மையிலே நீங்களும் கடவுளால் வந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிச்சுன்னா இப்படியான முதியோர் இல்லங்களுக்கோ அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ நீங்கள் கண்டிப்பாக இது போல் வந்து உதவிகளை வந்து செய்யணும். அதே மாதிரி நீங்கள் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து இதை தாண்டி இப்போ எங்களோட இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்து உதவி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் உதவி என்ன இப்படி நீங்கள் ஏதாச்சும் சின்ன சின்ன அன்பளிப்புகள் வந்து செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் இவங்களோட நம்பரை நாங்கள் வந்து சொல்கிறோம். இந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இவங்கள் மூலமே நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஏனென்றா நிறைய வந்து நாங்கள் செஞ்சிட்டோம். அதாவது நிறைய இப்போ காணொலி மட்டுமே ஒரு 3 நாள் அப்லோட் பண்ணியிருப்போம் போல். அதுக்கு முதலே வந்து நாங்கள் நார்மலாக தெரியாமலும் அதாவது காணொலி பதிவேற்றம் செய்யாமலும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய பேருக்கு வந்து வீடியோக்கள் செஞ்சு வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம். அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறமா வந்து இந்த இல்லத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு இவங்களோட வந்து பண்ணிக்கொள்ளலாம். அதுக்குரிய நம்பர் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய இலக்கம் வந்துட்டு 0776144842. ஸோ இந்த ஒரு இலக்கத்தினூடாக வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டிரெக்டாக வந்து இந்த உதவிகளை வந்து செய்து கொள்ளலாம். அதாவது ஒருவேளை உணவுகளாக இருக்கட்டும், இல்லை சொன்னால் இந்த ஆசிரமத்துக்கு தேவையான மேலதிகமான உதவிகளாக இருக்கட்டும். ஸோ இது எதுவாக இருந்தாலும் நீங்களாக பேசி தீர்மானம் எடுத்து அதை வந்து பண்ணி கொடுக்கலாம். அது வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு சந்தோஷம். இன்றைக்கு வந்து உங்களோட இந்த சாப்பாடு இதுக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏதோ எங்கள் மூலம் நடந்து அந்த உதவியை செஞ்சுருந்த அந்த குடும்பத்துக்கு வந்து நாங்கள் எங்களோட சார்பாக எங்கள் சேனல் சார்பாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறவன் நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். உண்மையிலே இந்த பணம் என்று சொல்லப்படுவதை நீங்கள் நேரடியாக எங்களிடம் தர வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு வந்து கடவாங்கி கூடி இலங்கை வங்கியிலே ஒரு கணக்கு இருக்குது. வங்கி கணக்கு இருக்கின்றது. அந்த வங்கி கணக்கின் இலக்கம் 85066104, அதாவது 85066104 என்ற வங்கி இலக்கம் எங்களுக்கு இருக்கின்றது. அது பேங்க் இது தந்தீங்கன்னா பண்ணி விடுவாங்க. அதாவது அப்ரோ விமலானந்தர் எல்டர்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் என்ற பெயரிலே அந்த வங்கி கணக்கு இருக்கின்றது. நீங்கள் அந்த வங்கி கணக்கில் வைப்பில் இட்டுவிட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் இந்த இலக்கம் ஏற்கனவே சொன்னது போல 07761144822 அந்த தொலைபேசி வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அந்த பற்றுச்சீட்டை அனுப்பி வைத்தால் உங்களுக்கான அந்த பணத்துக்கான பெறுமதிக்கான பற்றுச்சீட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். ஓகே, உண்மையில் இன்றைக்கி நாங்கள் காமிச்சிருந்த ஒரு காணொலி வந்து வெகு நாளை வந்துட்டு நாங்கள் வந்து ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தோம். இன்றைக்கி காணொலி எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆகியனால தான் இன்றைக்கி இந்த ஒரு காணொலி வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். அடுத்து இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்க எடுப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலிகள் காண்பிச்சிருந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.